ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிக் பாஸ் ஆரவ். இன்றைக்கி நடக்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரோமோ உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் எல்லோரும் மத்தியானம் இருந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த இடத்துல ரைஸாகவும் இருந்து சாப்பிட்றாங்க. ஓவியா வராங்க. ஓவியா வந்து ரைஸாட்ட ஏதோ சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது உடனே ரைஸாக சொல்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க, அது எனக்கு நெகட்டிவிட்டியாக இருக்குது, இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஐ ஃபீல் பேடுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்த விட்டு ஓவியா கோபமாக பேசுகிறாங்க. உடனே ஓவியா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்து நான் ஓவியாட்ட சொல்கிறேன், உனக்கு நெகட்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா உன் மனசுலேயே வச்சுக்கோ, வெளியே யாரிடமும் சொல்லாதேன்னு சொல்கிறேன். ஆனால் ஓவியா கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதுக்கு நான் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும்னு, என் மனசில் பட்டதை வெளியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடித்து காயத்ரி, ரைஸா, ஜூலி 3 பேரும் வெளியே போயிருந்து அரட்டை அடிக்கிறாங்க. ஆனால் உள்ள ஓவியா நிற்கிறாங்க. இதை பற்றி ரொம்ப கேவலமாக அவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவியா கண்கலங்கி அழுதுகிட்டே, பரவாயில்ல, நான் இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஓவியா அழுகிறாங்க. உடனே இதுதான் வாய்ப்புன்னு அவங்க இருக்கிற சிநேகன் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறான். ஆனாலும் ஓவியா அழுகையை விடவே இல்லை. அவங்களால அவங்க அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கடைசியில் நான், கணேஷ் 2 பேரும் ஓவியாவுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறோன்னு அவங்கள்ட்ட சொல்லி சமாதானப்படுத்துகிறோம். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட யாருமே ஒழுங்காக பேசுகிறதில்ல, அவங்க மனசில் பட்டதை யாருக்கிட்டையும் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இதை அவங்க ரீசனாக சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கு உள்ள நிகழ்ச்சியை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.